ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 21 IPL 2024 LSG vs குஜராத் டைட்டன்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் தான் இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய டைமிங் 7 ஏப்ரல் 7:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி 3:30 மேட்ச்சுமே இருக்குது. நிறைய பேர் ஸ்மால் லீக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் கிளியர் கட்டாக 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஏப்ரல் 8 CSK KKR மேட்ச்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோன்னு. பட் அதுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பான்றதை நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சு, ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டினியூ பண்ண பார்க்குறேன். ஃபேப் டவுனில் அந்த ட்ரேடுன்ற ஆப்ஷன் இருக்குது. அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க தோற்றுருவாங்கன்ற ஈஸியானது அது கொடுத்தேன். ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப் ஆச்சு, ஒரு மேட்ச் வந்து கிளிக் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச் அது கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். பட் CSK KKR மேட்ச்லேருந்து தொடர்ந்து வந்து SL டீம் ஸ்மால் லீக் டீம்ன்றது வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஸோ LSG vs GT ரெண்டுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டீமு. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். இவங்க 2 பேர் ஆடினாலே அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக தான் இருக்கும். பிச் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 7 மேட்ச் வந்து நடந்திருக்கு லக்னோவில். அதில் 5 மேட்ச்சுமே ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 2 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ காரணம் என்னென்னா செகண்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாகும், பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதிகமாக கிடைக்கும். அதனால் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாமல் போகும். அது ஒரு காரணம் தான். ரொம்ப ஒரு மட்டமான விக்கெட்டாக இருந்துச்சு பிச்சு. அதை வந்து மாற்றி ஓரளவுக்கு ஸ்லோ விக்கெட்டு. பால் ஆனால் நின்று தான் வரும். கரெக்டாக ஆடினா ஈஸியாக வந்து ரன்ஸுன்றதை ஸ்கோர் பண்ணிடுவாங்க பேட்டர்ஸு. ஆவரேஜாக 159 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்பின் ட்ராக்காக இருக்கப்போ குணல் பாண்டியாலாம் வந்து 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்துகிட்ருப்பார். அந்தளவுக்கு ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். பட் அதை மாற்றிட்டாங்க. ஓரளவுக்கு ரன்ஸுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 140+ மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். இந்த கிரவுண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சு பஞ்சாபுக்கும் லக்னோவுக்கும் தான். அதில் சாம் கரன் கூட கட்டர்ஸ் போட்டே 3 விக்கெட் எடுத்திருப்பார். பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். வந்தோடனே டக் அவுட் ஆகிருப்பார். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பவுலிங்கில் மயங்க் யாதவ் சேஸ் பண்ண விட முடியாமல் வேரியேஷன் பண்ணி ஸ்பீடாக போட்டும் விக்கெட்டுன்றதை எடுத்திருப்பார். ஸோ மயங்க் யாதவ் அன்பிரடிக்டபுள் பிளேயர் தான். அவர் போடுற பேஸை ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் இங்கிலாந்து பேட்டர்ஸ்னாலே ஆட முடியல. மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்டர்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட மாட்டாங்க. மறுபடியும் வந்து அவுட்டு தான் ஆவாங்க. அந்தளவுக்கு அவர் பேஸில் போட்டுட்ருக்காரு. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஆப்பு டியோன்ற ஆப்ஷன். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணால் செம்மையாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். ஸோ 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. ரெஃபர் கோட் கேட்குற இடத்துல. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இப்போதைக்கு உங்களுக்கு GST ஃபுல் ஃப்ரீ போயிட்டுருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நான் சொல்லிடுறேன். அது வரையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க GST ஃபுல் ஃப்ரீயை. மேபி ஸ்டாப் பண்ணாமையும் போகலாம். அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். ரொம்ப ஈஸி. அதுக்கான ஆப்ஷன்ஸுமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதையும் நீங்கள் லைட்டாக யோசிச்சா போதும். நம்ம வீடியோவில் சொல்கிற பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸையும் மார்க் பண்ணி கொடுக்குறோம் டியோன்ற ஆப்ஷனை. ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். லக்னோ vs குஜராத் ஜெயின்ஸ். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் வின்னு லாஸ் எல்லாமே வரும். ஸ்மால் லீக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மாற்றி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. நான் வின் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன், லாஸ் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன். ஸோ வின்னு லாஸ் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கங்க. உள்ளேயும் வந்து லிங்க்ன்றது கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸ் தான் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் லாஜிக்கலாக ஒரு சில மிஸ்ஸஸ் ஆகுது, லக் இல்லாமல் போகுது. ஸோ வின்னு லாஸ் சகஜம் தான், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், தெளிவான ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். வின்னார் லாஸு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் வச்சு பிளேயிங் லெவன்றதை பார்த்துடலாம். மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக ஓமர் சாய்க்கு பேட்டிங்கிறது கிடைக்காது. அவர் ஜஸ்ட்டு ஒரு பவர் பிளே பவுலராக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பேட்டிங் சான்ஸ்ன்றது அவருக்கு இல்லை. அதேமாதிரி டேவிட் மில்லராக கெயின் வில்லியம்சன் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாய் சுதர்சனுமே ஒரு டுக் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பேட்ரு. ப்ளஸ் கெயின் வில்லியம்ஸ்னால் அந்த இடத்துல ஆடுறப்போ ரன் ரேட் குறையும். அதனால் யோசிப்பாங்க. ஸோ அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு டேவிட் மில்லர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரினால் கெயின் வில்லியம்சன் ஆடினார். ஸோ யார் பிளேயிங் லெவன் ஆடுறாங்களன்றதை பார்த்துக்கோங்க. மற்றபடி உமேஷ் யாதவ், அதுக்கப்புறம் ரஷீத் கான்,
நெக்ஸ்ட்டு மோஹித் சர்மா. இங்கே நூர் அகமது வந்துடுவார். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நூர் அகமது தான். இன்னும் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து எப்பயுமே வந்து ஆட முடியாது. நூர் அகமது ரஷீத் கான்ன்ற காம்பினேஷன்லேயும், உமேஷ் யாதவ் அதுக்கப்புறம் மோஹித் சர்மான்ற பவுலிங் காம்பினேஷன்லேயும் போவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை இம்பேக்ட் பிளேயரில் மாற்றி எடுத்துப்பாங்க. அது சாய் கிஷோராக இருக்கலாம், இல்லை வேறு பிளேயராக கூட, மீடியம் பேசராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி தான். நான் நெக்ஸ்ட் பிளேயிங் லோன் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு சொல்லுவேன். அதில் வந்து தான் வந்து நம்மளோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுவேன். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு பிளேயிங் லோனில் இந்த இடத்துல மாற்றங்கள் வரலாம். மொய்சின் கானுக்கு பதிலாக இந்த இடத்துல யாஸ் தாகூர் ஆனாலும் ஆடலாம். மற்றபடி எல்லோரும் சேம் இதே பிளேயிங் லோன் தான். இதே 10 பேர் ஆடுறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்காது. இதில் தொடர்ந்து ஃப்ளாப்னா படிக்கல். பட் லாஸ்ட் மேட்ச் கேட்ச் ரன் அவுட்லேயே வந்து 50 பாயிண்ட் எடுத்தார். அதில் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. இம்பேக்ட் பிளேயராக ஆயுஷ் பதோனியோ அப்படி இல்லாட்டி தீபக் ஹூடாவோ யாரையாவது பயன்படுத்தலாம். ஆனால் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசனில் நமக்கு பிளேயிங் லெவனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயர் யாருன்றது உறுதியாக தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு டீம்லேயும். பட் இப்போ எந்த டீம்லேயுமே உறுதியாக இம்பேக்ட் பிளேயர் வந்து கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிளேயிங் லோனை வச்சே மூவ் பண்ணிட்டு இம்பேக்ட் பிளேயரை லக் இருந்தால் நம்ம எப்படி மூவ் பண்ணலாமோ அதுக்கு அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு 3 லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு குர்னல் பாண்டியாவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, 4 லெஃப்ட் ஹேண்டரு. பட் குஜராத் சைடில் உங்களுக்கு ஹாஃப் ஸ்பின் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் ஸ்பின்னு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு. ஸோ நூர் அகமது கிளிக் ஆவாரா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. தொடர்ந்து 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ வீசுறது கஷ்டம்தான். அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு தான். ஸோ லெக் ஸ்பின்னு குல்தீப் யாதவ் மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸை டெமோவாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆன் டைமில் பிளேயிங் லெவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது பிளேயர் ஸ்டாட்ஸில் கேஎல் ராகுல் 3 மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ 76 ரன், கிட்டத்தட்ட 25 ரன் கிட்ட வந்து ஆவரேஜ்ன்றது இருக்குது. தொடர்ந்து 2 மேட்ச் வந்து கேஎல் ராகுல் ஃப்ளாப்பு. அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கு நல்ல பிரேக் எடுத்துகிட்டு வரதுனால ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது கூட சான்ஸ்ன்றது இருக்கும். வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ். ஸோ 2 ஆவரேஜுமே பெட்டர் தான். டிகாக் 29 ரன் ஆவரேஜ் ஹெட்வில், வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். டிகாக் பயங்கரமான ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. எப்பயுமே நீங்கள் டிகாக்கை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கேப்டன்ஷிப்பாக ட்ரை பண்ணலாம். சேசிங்கில் மட்டுமே டிகாக் மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃபார்முக்கு திரும்பிட்டால் நல்ல ஒரு இன்னிங்ஸ்ன்றதை பில்ட் பண்ணியிருக்காரு. தேவ்தேவ் படிக்கல் 13 ரன் ஆவரேஜ் ஹெட்வில், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 9 ரன். மிகப்பெரிய ஒரு ரிஸ்கி பிக்கு தான். ஹை ரிஸ்க்காக வந்து வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி அவரோட ரீசன்ட் ஃபார்மும் சரி, ஸ்டாட்ஸும் சரி, எல்லாமே போராக தான் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஹெட்வேர்டில் 3 மேட்ச் ஆடி வெறும் 6 ரன்னு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங்கில். ஸோ வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் பேட்டிங்கில் ஹெட்வேர்டில் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ்ன்றதே மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கொடுக்கல, அவுட் ஆகிருக்காரு தொடர்ந்து. நிக்கோலஸ் பூரான். ஸோ நிக்கோலஸ் பூரான் லாஸ்ட் மேட்ச் அடித்ததே ஒரு கேட்சை ட்ராப் பண்ணதுனால தான் வந்து அடித்தார் லாஸ்ட்டில் ஒரு ஓவரில் கூட. பட் லக் இருந்துச்சு. ஹெட் பார்த்தோம்னா 13 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் 21 ரன் தான் ஆவரேஜ். பட் ரீசன்ட் ஃபார்ம் எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணுறாரு. லக்கும் அவர் பக்கம் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கிறவங்க மேபி லாஜிக்கலாக யோசிச்சு சுற்றுவார் அவுட் ஆயிடுவார்ன்ற கான்செப்டில் போனீங்கன்னா கட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி சேஃப் ஆப்ஷன்னா பர்சன்டேஜ் வைஸாக எடுத்துக்கோங்க. ரவி பிஷ்னாய் லக்கே கிடையாது. இந்தியன் டீமுக்குள்ளேயும் வரதே கஷ்டம் தான். அந்தளவுக்கு தான் அவரோட பவுலிங் இருக்குது. விக்கெட்டே எடுக்க முடியல. 2லேருந்து 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஹெட்வேர்டில் ஒரு விக்கெட் கூட எடுத்தது கிடையாது. வென்யூவில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. நவீன் உல்லாக் ஹெட்வேர்டில் ஒரு விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இம்பார்ட்டன்ட் பிக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்டு. ஏன்னா மேட்ச் வந்து க்ளோஸாக போகாமல் இருக்கும். அடுத்தடுத்து எல்லா மேட்சஸுமே க்ளோஸாக போகிறப்போ நவீன் உல்லாக் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கூட டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ரவி பிஷ்னாய் எடுக்க வேண்டிய விக்கெட்டை நவீன் உல்லாக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. மயங்க் யாதவ் வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப்க்கு எதிராக. இப்போ ஜிடிக்கு எதிராக பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். மறுபடியும் அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ரிதிமான் ஷா ஹெட்வேர்டில் 44 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 47 ரன் ஆவரேஜ். ஒரு பெட்டர் ஆவரேஜ் தான். போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா விக்கெட்டுமே பெரிய லெவலில் பேஸாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியாக ஆடிடுவார். பட் அந்த மயங்க் யாதவ் வந்து பவுல் பண்ணுறப்ப தான் இவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். உமேஷ் யாதவ் ஓரளவுக்கு வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கு சரி. நம்ம மயங்க் யாதவ் இனிஷியலில் பவர் பிளேயில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறப்போ மேபி மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். சுக்மன் கில் ஹெட்வேர்டில் 4 மேட்ச்சில் 157, வென்யூவில் 20 ரன் தான் ஆவரேஜ். ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் அகமதாபாத்துன்னு வந்துட்டாலே எல்லா மேட்சும் அடிப்பார். வேறு கிரவுண்டுன்னு போயிட்டாலே வந்து அவுட் ஆவார். அந்த லாஜிக்கில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சில டீம்ஸில் கட் பண்ணிட்டு கூட போங்க. சாய் சுதர்சன் வென்யூவில் 3 மேட்ச்சில் 60 ரன்னு. விஜய் சங்கர் 2 மேட்ச்சில் 14 ரன் வந்து ஹெட்வேர்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.
இப்போயுமே வந்து அவர் எதுக்கு பிளேயிங் லோனில் ஆட வைக்கிறாங்கன்னு தான் தெரியல. வராரு, ஒரு 10 பாலில் ஒரு 5 ரன் 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு. இதுதான் வந்து கண்டினியூ ஆகுது. இவர் பேட்டிங் வரப்போ அந்த மயங்க் யாதவை வச்சு பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ண மாட்டார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக அந்த பேஸில் போடுறப்போ அவுட் ஆயிடுவார். ரஷீத் கான் 4 மேட்ச்சில் 7 விக்கெட்டும், வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட். ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி ஓவரால் நான் கலெக்ட் பண்ண ஃபுல் ஸ்டாட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அனலைஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஸோ பிளேயிங் லோன் பார்ப்போம். பிளேயிங் லோனில் கண்டிப்பாக இங்கே மணிமாறன் சித்தார்த்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வரலாம். ஸ்லோவாக விக்கெட் இருந்துச்சுன்னா அது காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து வீசுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துடுவாங்க. அந்த 2 ரைட் ஹேண்டரை தூக்கணுன்ற லாஜிக்கில் வேணால் மணிமாறன் சித்தார்த்தை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா மிடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மயங்க் யாதவ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே மொய்சின் கானோ இல்லை யாஷ் தாக்கூரோ ஆடுவாங்க. மிடில் ஆர்டரில் மயங்க் யாதவ் வீசுகிறப்போ இந்த விஜய் சங்கர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் உறுதி. பட் டேவிட் மில்லர் அடுத்து சாய் சுதர்சனா ஓரளவுக்கு ஆடிடலாம். அப்புறம் ஓமர்ஜாய், ராகுல் டிவாட்டியா அவங்களும் வந்து எப்படி ஆடுவாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்தியன் பேட்டர்ஸே அதுக்கப்புறம் ஃபாரின் பேட்டர்ஸே அவுட் ஆகிருக்காங்க மயங்க் யாதவுக்கு. மினிமம் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக 2 விக்கெட் வந்து எடுத்துருவார். ஸோ அதை வந்து உறுதியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரவி பிஸ்னாயி செகண்ட் போல் பண்ணால் வேணால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நவீன் உல்லாக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் போல் பண்ணால் 3 விக்கெட் வரையும் கூட எடுப்பார். இந்த கிரவுண்டில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பார். ஏன்னா கட் அவுட்ஸ் போடுறவங்களுக்கு நல்ல விக்கெட்ஸ்ன்றது கிடச்சிருக்கு இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப டெத்தில். மற்றபடி பேட்டிங்கில் பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கேப்டன்ஸ் கம்மில் கொடுக்கலாம். செகண்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே கேஎல் ராகுலை நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ யோசிச்சுட்டு செகண்ட் பேட் பண்ணுறப்போ கேப்டன்ஸ் கம்மில் கொடுத்து பாருங்கள். ஏன்னா கேஎல் ராகுல் செகண்ட் பேட் பண்ணுறப்போ எப்பயுமே வந்து ஸோ ரன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். நம்ம ஆக்சுவலேட் பண்ணி ஆட தேவையில்லை. அதனால் கொஞ்சம் டுக் இன்னிங்ஸை போட்டு அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போயிடுவார். ஸோ செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக கேஎல் ராகுல் ஒரு கேப்டன்ஸ் கம்மில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெரிய அளவில் பவுலிங்லையுமே பேட்டில் இருக்காது. ரஷீத் கான், நூர் அகமது மேபி எடுத்துகிட்டு வரலாம். பட் இருந்தாலும் ரொட்டேட் பண்ணிடுவோம். ஓமர் ஜாயோட ஸ்விங்லாம் வந்து ஆடிடுவார் கேஎல் ராகுல் கண்டிப்பாக. பட் டிகாக்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி சாய்ஸ். ஹை ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு டீமில் சுக்மன் கில்லை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல தேவ்தேவ் படிக்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சுக்மன் கில் மேபி அகமதாபாத்துக்கு அப்புறம் அடுத்து வேறு கிரவுண்ட் போகிறப்போ ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா, சப்போஸ் சொல்கிறேன் ஏதாவது ஒரு டீமில் சொல்கிறேன், அந்த இடத்துல படிக்கல் எடுக்கிறப்போ ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பார். கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றது இருக்கும். அதேமாதிரி கெயின் வில்லியம்சன் ஆடுறாரு அப்படின்னா நீங்கள் சாய் சுதர்சனை கட் பண்ணிட்டு கூட கெயின் வில்லியம்சனை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ கெயின் வில்லியம்சன் வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா சாய் சுதர்சன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் போய் ஃபஸ்ட்லி இனிஷியலாக அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை டேவிட் மில்லர் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டீமை எடுத்துக்கலாம். ரஷீத் கான் செகண்ட் போல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் போல் பண்ணுறப்பே டெத் வரியை போட்டு ஒரு விக்கெட்டுன்றதை எடுத்துடுறாரு. அதையும் நம்ம பார்க்கணும். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க உமேஷ் யாதவை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஓமர் ஜாய்க்கு பதிலாக அவருமே ஓரளவுக்கு நல்லா ஸ்விங் பண்ணி டெத்துலேயுமே வந்து கொண்டு போகிறாங்க. சப்போஸ் செகண்ட் சேசிங் போகிற அளவு இருந்தால் உமேஷ் யாதவ் டெத்தில் போட்டு ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. டாப் ஆர்டரில் இயர்லி விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் நீங்கள் டீமை வந்து செட் பண்ணுறப்போ உறுதியாக இந்த இடத்துல டேவிட் மில்லரோ இல்லை கெயின் வில்லியம்சனோ மிடில் வந்து ஆடுவாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு டீம்லேயாவது ராகுல் டிவாட்டியாவை ட்ரை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஓமர் ஜாய்க்கு முன்னாடி ராகுல் டிவாட்டியா பேட்டிங் வந்துடுவார். அதேமாதிரி இங்கே இப்போ நிக்கோலஸ் புரான் வந்து ஃப்ளாப் ஆறாரு அப்படின்ற மாதிரி லாஜிக்கில் ஸ்டாயினிஸ் லாஜிக்கில் ஃப்ளாப் ஆறாருன்னு போட்டிங்கன்னா குன்னல் பாண்டியா இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் இனிஷியல் விக்கெட்ஸ் போகுன்ற லாஜிக் போகிறப்போ நீங்கள் மிடில் போய்க்கலாம். இல்லை நம்ம டாப்லேயே வந்து முடிப்போம் அப்படின்னா எல்எஸ்ஜி இப்போ சேசிங் வராங்கன்னா நீங்கள் கேஎலோட தாராளமாக கேப்டனாக கொடுத்துட்டு வைஸ் கேப்டனாக நீங்கள் வந்து வைஸ் கேப்டனா டிகாக் கூட கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இங்கே ஏதாவது ஒரு பிளேயர் கூட வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. பவர் பிளே டீம் கூட நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரித்திமான் ஷாவே தெரியும் நமக்கு டக்குன்னு வந்து ஆடுவார் பவர் பிளேயில். பட் எனக்கு இருக்க சின்ன டவுட்டு இந்த மணிமாறன் சித்தார்த் வந்து ஒரு ஆம் பால் மாதிரி வீசுவார். அதில் மாட்டிப்பாரோ, அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் வந்து பவுல் பண்ணுவாரோ அப்படின்னு இருக்குது. பட் அதுக்குள்ளே ஒரு 15-20 ரன் அடிச்சிட்டா கூட விக்கெட் கீப்பிங்லேயுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ன்றது கிடச்சிரும். ரித்திமான் ஷாக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக தான் இருப்பார். ஸ்டாட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டீம்ஸ் மேக் பண்ணுறவங்க டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸு நவீன் உல்லாக்கு, அதுக்கப்புறம் மொய்சின் கான் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இங்கே டெத்தில் மோஹித் சர்மா தான், அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. செகண்ட் பவுல் பண்ணுறப்பயுமே அவர் தான் டெத்தில் பவுல் பண்ணுவார். ரஷீத் கான் இவங்க தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இதில் லாஸ்ட் டைம் ஹெட் ஆடினப்போ ஒரு மேட்ச்சில் மோஹித் சர்மா 4 விக்கெட் எடுத்திருக்காரு.
சுக்மன் கில் 90+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிகாக் 70+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு 2023 கடைசியாக இவங்க மீட் பண்ணிக்கிட்ட அந்த மேட்ச்சில் நடந்த பெர்ஃபார்மன்ஸஸ் இது. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக சேசிங்னா கேஎல் ராகுல், ஃபஸ்ட்டு பேட்டிங்னா குவிண்டன் டிகாக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மோஹித் சர்மா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நவீன் உல்லாக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனு. ரஷீத் கான் செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் ட்ரை பண்ணுறவங்க இவர் நோ டவுட்டு யூனிவர்சல் கேப்டன்ஸ் சுக்மன் கில்லு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டுன்றது இருக்குது. ஹை ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக நிக்கோலஸ் பூரானை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான பால்ஸுக்கு அதிக ரன் ஸ்கோர் பண்ணுவார். நமக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக்கில். மற்றபடி பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு அந்த இனிஷியல் ஓவர்ஸு, அதுக்கப்புறமா டேவிட் மில்லர் ஆடிட்டார் யாருக்கு பதிலாக வில்லியம்சனுக்கு பதிலானா கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லை வில்லியம்சன் ஆர்ஆர் அப்படின்னா குணால் பாண்டியா கூட ஓவர்ஸ்ன்றதை வீசலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு மணிமாறன் சித்தார்த் நெக்ஸ்ட்டு குணால் பாண்டியா 2 பேருமே வீசுறதுக்கான சான்ஸ் இருக்கும். முன்னாடி ஸ்டாட்ஸுன்றதை கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நூர் அகமது 2 மேட்ச் தொடர்ந்து விக்கெட் எடுத்திருக்காரு, அதையும் நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் லாஜிக்கலாக யோசிச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க, எந்த அளவுக்கு அவர் ஆட வைப்பாங்க, எப்படி ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். யாராவது அடிக்க போய் ரஷீத் கானை பார்த்து ஆடிட்டு நூர் அகமது அடிக்க போனாங்கன்னா விக்கெட்டுன்றதை கொடுத்துருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ டாப்பில் விக்கெட்ஸ் போச்சுன்னா மிடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸ்னு பார்த்தா அதில் டேவிட் மில்லர் வந்துடுவார் லோயஸ்ட் பர்சன்டேஜில். அப்புறம் ராகுல் டிவாட்டியா வந்துடுவார், உமேஷ் யாதவ் வந்துடுவார். இந்த சைடில் லோயஸ்ட் பர்சன்டேஜில் நல்ல பிக்ஸு ட்ரம் கார்டுனா ரவி பிஸ்னாயி எப்போ வேணால் நிறையா விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும், லோயஸ்ட் பர்சன்டேஜ். அதுக்கப்புறமா மொய்சின் கான் அவருமே ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு தான். அதுக்கப்புறமா குணால் பாண்டியா இவரும் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு, படிக்க லோயஸ்ட் பர்சன்டேஜ். இவங்க தான் வந்து கம்மியாக பிக் பண்ணப்பட்ட நல்ல நல்ல பிளேயர்ஸு. இவங்கள கூட ஒரு 2-3 பேர்த்த மிக்ஸ் பண்ணி உங்கள் டீம்ஸில் செட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலகிராம் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுக்குற ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபேப்லோன் ஆப்லேயே உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ட்ரேடுன்ற ஆப்ஷன் எஸ்ஆர் நோன்னு நீங்கள் சொன்னாலே போதும், ஈஸியாக நான் டெய்லி வந்து கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இந்த மாதிரி எல்லா பேட்டர்ஸையும் எடுத்து நம்ம செட் பண்ணலாம் டீமு. அப்போ கட்டர்ஸ் போடக்கூடிய இந்த 2 பேரும் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய மயங்க் யாதவை எடுத்துக்கலாம். கேஎல் ராகுல் கேப்டனாகவும் ஸ்டோயினிஸ் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இதையே நீங்கள் வேறு யாருக்காக கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் டுக் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எல்லா பேட்டர்ஸையும் எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக ஆடக்கூடிய பேட்டர்ஸை எடுத்துகிட்டு பவுலர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கேப்டனா, அதுவும் ரிஸ்க்கான பவுலர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்க்கலாம். பட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் யோசிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.